எவ்ரிவன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நேவிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன மாதிரி நேவிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லாகின் பேஜ்லேருந்து நமக்கு வந்து சைன் அப் பேஜுக்கு போகணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற ஒன்றுமே ஆகலை இல்லையா. ஓகே, ஸோ லாகின் பேஜ் எக்ஸ்எம்எல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருக்கோம், ரைட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் வியூ, ஸோ என்ன கொடுக்கலாம்னா சைன் அப் ஓப்பனே கொடுத்துக்கலாம். ஸோ அதான் இப்போதைக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் டு இந்த ஃபைன் வியூ பை ஐடி கொடுத்துக்கலாம். ஃபைன் வியூ பை ஐடி r.id. சைன் அப் ஓப்பன். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களே ஈஸியாக பண்ணுவீங்க. செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஓகே, ஓ கேப்ஸில் வரணும். ஓகே ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதுவில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கீழே வந்து ஒரு மெத்தட் எழுதுகிறேன். என்னென்னா பப்ளிக் வாய்ட் ஓப்பன் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு இதை எழுதுகிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இதை காப்பி பண்ணிட்டு போய் வந்து இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா, யூசர் வந்து இந்த சைன் அப்புங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, சைன் அப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும், இந்த மெத்தட் வந்து கால் ஆகும் இல்லையா. இது உள்ள நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் சொன்னால் நம்ம கொடுத்துக்கலாம், இந்த மெத்தட் வந்து கால் ஆகும்போது. ஓகேவா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து கால் ஆகும். இந்த மெத்தடுக்குள்ள நம்ம என்ன வேணால் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம இங்கே பண்ணது, இந்த மெத்தடு பண்ணது, ஆன் கிரியேட் பண்ணது, இது பண்ணது, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வியூ பண்ணது, இந்த ஆன் கிளிக் லிசனர் பண்ணது, கீழே இது இருந்ததெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ இது புதுசு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக வந்து நம்ம இது உள்ள நேவிகேஷன் ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு மீனிங் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இன்டென்ட் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட் ஓகே. ஸோ இப்போ நான் எழுதுனேன் இந்த கோடு உங்களுக்கு டோட்டலாக புதுசாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது நான் என்ன எழுதுனா, இந்த இன்டென்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இந்த இன்டென்ட்டுங்கிற இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ, இந்த இன்டென்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இந்த இன்டென்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணுங்க நான் ஃபஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த இன்டென்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் தரோம். நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம், அஸ்வின்னு கொடுத்துட்டு இங்கே கூட அஸ்வின்னு கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் இன்டென்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் அஸ்வின் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்ல. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இது உள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 விதமான பேராமீட்டர்ஸை இது உள்ளே பாஸ் பண்ணோம். ஒன்று வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ கரண்ட்டாக லாகின் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ லாகின் ஆக்டிவிட்டி டாட் திஸ். ஸோ திஸ்ங்கிறப்போ இதை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் கண்டுக்காமல் டேரெக்டாக போயிட்டு லாகின் ஆக்டிவிட்டியை மட்டும் பார்க்கும், இந்த மெத்தடை மட்டும் பார்க்கும். ஸோ அதனால தான் லாகின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சைன் அப் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஏன் இப்படி கொடுத்துருக்கோன்னா, இப்போ நம்ம இந்த பேஜில் இருக்கோம், இந்த பேஜ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இன்டென்ட்டுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மெசேஜை கேரி ஆன் பண்ணுது, அவ்வளோதான். இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா. இந்த இன்டென்ட்டுங்கிறத ஒரு ஆப்ஜெக்ட் இது பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்ன மெசேஜ்னா, லாகின் ஆக்டிவிட்டியில இருக்கோம், இதுலேருந்து நான் வந்து சைன் அப் ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கேரி பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நமக்கு 2வது லைனில் என்ன கொடுக்குறோம், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட்னு கொடுக்குறோம். இப்போ இந்த இன்டென்ட் உள்ள என்ன இருக்கும், நார்மலாக இந்த இன்டென்ட் உள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். அது என்ன மெசேஜ், இப்போ நான் வந்து லாகின் ஆக்டிவிட்டியில் இருக்கேன், எனக்கு வந்து லாகின் ஆக்டிவிட்டிலேருந்து சைன் அப் ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் இல்லையா. ஸோ தான் நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த லிசனர் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணும்போது இந்த மெசேஜ் வந்து ஃபஸ்ட் ரெடி ஆகிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒர்க் பண்ணும், வேறு பேஜுக்கு நம்ம போவோம் இல்லையா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ரன் பண்ணுறேன்.
ஆப் இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து நல்லா பாருங்கள், கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன நடக்குது, நான் ஜஸ்ட் பேக் போகிறேனே, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறீங்களா, நல்லா பாருங்கள். உங்களுக்கு வந்து மேலே தான் ஓவர்ஃப்ளோ பண்ணுது பாருங்களேன். மேலே இன்னும் ஒரு லேயராக வச்சுருக்கு தவிர இதை க்ளோஸ் பண்ணல. பிகாஸ் இது வந்து டாஸ்க் 1 டாஸ்க் 2 கிடையாது. இது எல்லாமே ஒரே டாஸ்கில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ டாஸ்க் ஒரே டாஸ்க்கு. ஸோ மேலே தான் அடிக்கடிக்கு வைக்கிது பார்த்தீங்களா, மேலே மேலே அடிக்கடிக்கு வைக்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. இந்த மாதிரி கீழே அனிமேஷன் உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள் அனிமேஷன் ஆகுது. ஸோ மேலே மேலே அடிக்கி தான் வைக்கிறதுல எதுவுமே பண்ணல இது, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம சிம்பிளாக போயிட்டோம். இன்னும் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான நேவிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸுங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். லாகின் பண்ணால் ஒரு பேஜுக்கு போகிற மாதிரி, வேறு டாஸ்க் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நம்ம அதில் பார்ப்போம். பட் இப்போ நீங்கள் எது இந்த நேவிகேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக இந்த இண்டென்ட்டுங்கிறது ஒரு மெசேஜை கேரி பண்ணுது. இந்த இண்டென்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணமோ அந்த மாதிரி இண்டென்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பேராமீட்டர்ஸாக எடுத்துக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதை ரெண்டையும் வந்து மெசேஜ் வந்து கேரி பண்ணிக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிங்கிற இந்த பர்டிகுலர் இந்த கமாண்டை நம்ம கொடுத்து, ஸோ இந்த கமாண்டை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இதை இண்டென்ட்டில் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் உள்ளே இருக்கும், இந்த லாகின் ஆக்டிவிட்டி நான் இருக்கேன், இப்போ எனக்கு வந்து இங்கே சைன் அப் ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும் இல்லையா. ஸோ இதை வந்து பேசிக் இண்டென்ட் கான்செப்ட். இந்த இண்டென்ட் கான்செப்ட் வந்து யாருக்குமே அவ்வளோவா கிளியராக புரியாது. பட் நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே இது மறக்காது, ஓகேவா. இது ஜஸ்ட்டு வந்து இது பேசிக்காக வந்து 2 விஷயங்களை கேரி பண்ணுது. ஒன்று வந்து லாகின் ஆக்டிவிட்டிங்கிறது நான் இருக்கேன், எந்த ஆக்டிவிட்டி நான் இருக்கேங்கிறத கேரி பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நான் எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணுங்கிறத கேரி பண்ணுது, ஒரு மெசேஜ் ஆப்ஜெக்ட் மாதிரி. அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இது உள்ளே பாஸ் பண்ணும்போது, இந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிங்கிற இந்த கோடு உள்ள பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது, ஓகேவா. ஸோ அதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் இதே விஷயத்த நீங்கள் இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷனாக போடலாம் கிடையாது, காப்பி பண்ணிட்டு நீங்கள் இங்கே கூட போடலாம். இட் வில் ஒர்க் ஆகாதெல்லாம் கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி வந்து மெத்தடாக பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிம்பிளிசிட்டியாக ஈஸியாக இருக்கும். வேறு யாராச்சும் நம்ம கோடை பார்த்தா இப்படி ஓஹோ இது வந்து ஓப்பன் சைன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும், ஓகேவா. இது கிளிக் பண்ணுவாங்க, இதுக்கு வந்து நிற்கும். ஸோ அவங்களுக்கு புரியும், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளாக எடுத்துப்பாங்க இல்லையா. ஓகே, ஸோ இது லாகின் ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய விஷயங்களை பார்ப்போம்.